அன்பான தேவஜனமே, இந்த வேதத்தை வாசிக்கிறவன், இந்த வேதத்தின் பிறர் நடக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த வேதத்தை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை சுமப்பார். இந்த வேதத்தில் அநேக செய்திகள் அடங்கியிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் இதுக்குள்ள இருக்குது. ஒருத்தன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உண்மையா வாழ்ந்தவன் எப்படி உயர்ந்தான் என்று இருக்குது. அதே நேரத்தில் அவன் யாருக்கு கேட்காதபடிக்கு இஷ்டம் போல வாழ்ந்தவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு முடிவு என்பது இதுக்குள்ள இருக்குது. நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. ரெண்டையும் படித்தோம்னா உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுன்றத, எப்படி வாழணுன்றதே உனக்கே புரியும். ஒரு வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறம்பே தள்ளினேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்றீங்க. மனுஷன் என்ன செய்யறாமா? நம்ம முகத்தை தான் பார்க்குறோம். அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் உண்மை குணம் என்ன, அது என்பது மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாரும் நல்லவன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் உண்மையான குணம் என்ன தெரியாது. அவனோட நெருங்கி பழகும் போது தான் தெரியும். ஏன்னா நல்ல வறுமையில் இருக்கும்போது தான் உண்மையான பொண்டாட்டி யாருன்னு தெரியும். எனக்கு கடன்காரன் இருக்கணும், என் கழுத்தை பிடிக்கணும், எனக்கு சிக்கல் மேலே சிக்கல் வரணும், என் கடன்காரன் வந்து வாசலில் வந்து உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போத்தான் அந்த நேரத்துலையே எனக்கு ஆறுதல் சொல்லி, பயப்படாதீங்க, வாழ்ந்தாலும் 2 பேரும் வாழ்வோம், செத்தாலும் 2 பேரும் சால்வோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது தான் உண்மையான பொண்டாட்டி. அப்போத்தான் அவளுடைய உண்மையான குணம் தெரியும். அதே போல் ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர் 1 மாதம் 10 நாள் இழுத்துட்டு கிடக்கிறான்னா, அந்த நேரத்தில் ஆம்பளையானவன் புருஷனானவன் அவனை பார்த்து அவளுக்கு பராமரித்து அவன் சிரமத்தை பார்க்காம ஒரு தாயை போல மனைவிக்கு எவன் தொண்டு செய்கிறானோ அந்த துன்பமான நேரத்தில் அவன் தான் உண்மையான கணவன். அப்போத்தான் தெரியும். ஒரு கஷ்டம் வரும்போது தான் உண்மையான நண்பன் யார் என்று அறிய முடியும். அதே போல ஒரு துயரங்கள் துன்பங்கள் வரும்போது தான் உண்மையான உறவு யாருன்னு தெரியும். இருக்கும்போது எல்லாரும் வருவான் போவான், வருவான் சாப்பிடுவான். அப்போ மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்குறான், நான் இதயத்தை பார்க்குறேன்னார். அப்போ அடுத்த வசனம் சொல்லுது, 7 பேர்த்தை நான் பார்த்தேன், அவங்கள நான் தேர்ந்தெடுக்கவில்லை, இன்னொருத்தனை ஆண்டவர் முன்குறித்திருக்கான்னு சொல்லி தாவீதை அழைக்கிறார். ஆடு மேய்க்கிறவனை அழைத்து வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்றான்னு பார்க்குறோம். அருமையான தேவஜனமே, ஒருத்தன் ஆடு மேய்க்கிறான், அவனைத்தான் ராஜாவாக ஆண்டவர் நியமிக்கிறார். ஆனா மிச்ச 7 பேரு இராணுவத்தில் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல உடல் கடாத்திரமாக இருக்கிறாங்க, ரொம்ப பாலிஷா இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவா பேசுறாங்க. 5, 6, 7 பேரு ஈசாயுடைய மகன்கள் இராணுவத்தில் இருக்கிறான். அவங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. எவன் ஆடு மேய்க்கிறானோ அவனை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? இப்படி தேர்ந்தெடுத்த அந்த மனுஷன் 16, 18 அந்த வசனம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரகாசித்தமாக, இதோ பெத்லகேமிலே ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமுத்தன், சவந்திரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்றார். இப்ப தாவீது அந்த ஆடு மேய்க்கனுடைய தகுதிய இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவன் யாரா? காரிய சமத்தன். யாரா? காரிய சமத்தன். அப்படின்னா என்ன? காரிய சமத்தன்னா யாரு? எல்லாரும் நல்லா தான் பேசுறான், நல்லா தான் படிச்சிருக்கான், நல்லா தான் அறிவாளியா இருக்கிறான், நல்லா தான் செய்யலாம். காரிய சமத்தன் என்று ஒரு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, என்ன சொல்லுவாங்களே கிராமங்கள்ல, அவனை வெட்டிட்டு வர சொன்னா கட்டிக்கிட்டே வந்துருவான்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சொல்லுவதை தெரிந்து சொல்லுவானா. இன்னொன்று விஷயம் சொல்லுவாங்க, அவனை கோடு போட்டுட்டா அவன் ரோடே போடுவானா அப்படின்னுவாங்க.
அந்த சொல்லுவதை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்படுறவன் தான் காரிய சமத்தன். சொல்றதவே செஞ்சு சொல்றதை படிச்சதவே செய்யறது இல்ல. சில பேர் படிச்சதவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேதத்துல கூட சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்ல. வேதத்துக்கு அப்பாற்பட்டு அதுக்குள்ள உண்மையான கருத்து என்னன்னு தெரிஞ்சு சொல்லுவதுதான் ஒரு அறிவாளித்தனம். அப்ப அவன் தாவீது காரிய சமத்தன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு யுத்த வீரன். அவன் யாரா? யுத்த வீரன். ஆனா ஆடு மேய்க்கிறவன் தான். யுத்த வீரன் சொல்ல காரணம், அவன் இடம் கிடைக்கும் போதெல்லாம் உடலை பயிற்சி பண்ணி 4 பேர் வந்தாலும் அடிக்கிற அளவுக்கு, எதிரியை வீழ்த்துற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்? உடலை உறுதிப்படுத்தியிருக்கிறான். சும்மா கண்டதை தின்றுட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு திரியல. 10ல 11 சோம்பேறியா இருக்கல. கண்ட சினிமா படத்தை பார்த்துட்டு கண்ட பெண்ணோட சுத்திக்கிட்டு திரியல. அவன் அவன் வளரும் போதே தெளிவோடும் இயற்கையோட மனுஷனுக்கு தேவைகள் என்னன்றதை தெரிஞ்சு அவன் வாழ்ந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார், மனுஷனா பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறார் என்பதை இங்க வேதம் சொல்லுது. அப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறான் அல்லது ஒரு முதலாளியாவே இருக்கான்னு வைங்களேன். ஒரு பெரிய முதலாளியா இருக்கிறான்னா அவன் 10 பேரை மேய்க்கிற அளவுக்கு அறிவு இருந்தா தான் அந்த முதலாளி அவன் நிக்க முடியும். இல்லைன்னா 5வது நாள் காணாம போயிருவான், பரதேசி ஏறுவான். ஒரு 10 பேர்த்த மேய்க்கிற அளவுக்கு 10 பேருடைய குணத்தை, அவனுடைய குணம் என்ன, இவனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் என்பதை தெரிஞ்சு இருந்தா தான் அவன் பல லட்சம் ரூபாய்க்கு முதலாளியா இருந்து 10 பேர்த்த மேய்க்க முடியும். அந்த திறமை இருக்கணும் அவனுக்கு. அந்த திறமையை வளர்த்து கொள்ளணும். இல்லைன்னா 10ல 11 அத்தல இதோனா இந்த முதலாளியை வேலைக்காரன் மேய்ச்சிட்டு போயிடுவான். உங்களுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். ஒரு டிரைவரா இருக்கிறவன் டிரைவரை பத்தி நல்லா கத்துக்கிட்டு தான் ஒரு காரே வாங்கணும். நீ காரை வாங்கி வச்சுட்டு டிரைவரை வாங்கினீன்னா அவன் எந்த நேரம் இருந்தாலும் காலை வாரி விட்டு போயிடுவான் டிரைவர். அப்ப நீ என்ன செய்யணும்? கார் வாங்க ஆசைப்படுறவன் நீ காரை ஓட்டி கத்துக்கிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் தேவைப்பட்டா ஒருத்தனை டிரைவரா வச்சுக்கலாம். அப்பதான் நீ அந்த காருக்குள்ள என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியும். நீ தெரியாம ஒண்ணு வாங்கினீங்கன்னா உன்னை நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுவான் டிரைவர். ஆகவே எதை செய்தாலும் ஒரு காரிய சமத்தத்தோட செய்யணும். இந்த சமுதாயம் அப்படி. ஏன்னா எந்த நேரத்துல எவன் குழி பறிப்பான், எவன் கூட இருந்து கொள்ளையடிப்பான், யாரு நம்மளை கைவிட்டு போவான் தெரியாது. இந்த அவ்வளவு சுயநலம் நிறைந்த இந்த பூமி, புரியுதுங்களா? இந்த பூமி என்ன பூமி? சுயநலம். நான் வாழ்வதற்காக எத்தனை பேர் வேணாலும் கெடுப்பான். நான் சும்மா சொல்லல. காசு கொடுத்தா கொலை பண்றானே, அவனுக்கு சண்டையே இல்லை. கூலி கொடுத்தா கொலையே பண்றான். அவனை போய்கிட்ட எப்படி நீதி கேட்ப? அவங்ககிட்ட நியாயம் எப்படி பேசுவ? அப்ப இந்த விஷயங்களை, இந்த உலகம் நம்மளை சுத்தி என்ன நடக்குது என்பதை தெரியாமல் நீ வாழ முடியாது. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீ அவன் சவிந்திரியம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னது? சவந்திரியம் உள்ளவன், ரொம்ப ரொம்ப அழகுள்ளவன். அவன் யாரா? ரொம்ப ரொம்ப அழகுள்ளவன். அவன் தான் சவந்திரியம் உள்ளவன். இது செந்தமிழ், பழைய புராணங்கள்ல வரும். அப்புறம் அவன் யாரு? வாசிப்பதில் தேறியவன், கலைகளை கற்றுக்கொண்டவன். பல கலைகளை, கம்பு விளையாட்டு, கத்து விளையாட்டு, ஆறுமணியம், பின்பாட்டு, டான்ஸு, இது எல்லாமே அவன் வாழும் வயசுல அவனுக்கு என்ன தெரியுமா இதெல்லாம் கற்றுக்கொண்டவனுக்கு பிறகுதான் காரிய சமத்தன். வாசிப்பதில் தேறியவன். படிக்கிறது இல்லை, வாசிப்பதுல, ஆறுமணியம் போறதுல, டான்ஸ் ஆடுறதுல, மிருதங்க அடிக்கிறதுல, நல்லா பாட்டு பாடுறதுல, இப்படி கலைகளை அதிகமாய் கற்றுக்கொண்டவன் தான் அவன் யாரு? வாசிப்பதில் தேறியவன். ஆகவேதான் அருமையான தேவஜனமே, அவனைத்தான் அந்த சமுதாயம் தேர்ந்தெடுத்திருக்கு. ஆண்டவர் அவனைத்தான் தேர்ந்தெடுக்கிறார். அதனாலதான் இந்த உலகத்துல எவனுக்கு என்ன கிடைக்கணும் என்பதை ஆண்டவர் முன்னக்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறார். அருமையான தம்பிகளை, ஒரு தாய்க்கு 4 பிள்ளைகள் பிறக்குது. 4 பிள்ளைகளையும் அந்த தாயின் தகப்பனை ஒன்று போல தான் வளர்க்குறாங்க இல்லையா? அப்படித்தானே வளர்க்குறாங்க. ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி, ஒரு பிள்ளையும் ஒரு மாதிரி வளர்க்குறது இல்லை. அந்த தாயின் தகப்பனும் 4 பிள்ளையா இருந்தாலும் 4 பிள்ளையும் ஒரே மாதிரி தான் வளர்க்குறாங்க. அப்படி ஒரே மாதிரி வளர்ந்தாலும் அந்த 4 பிள்ளைகளும் வளர்ந்து வர நேரத்துல 4 பிள்ளைக்கு 4 குணம் இருக்கு. பிறக்கும் போதே ஒரு பிறவி குணம்னு ஒண்ணு இருக்கு. அது இயற்கையிலேயே பிறக்கும் போதே நல்ல அறிவோடு பிறக்கிறவன் தான் படிப்புலையும் தேர்ச்சி பெறுவான்.
அவன் பின்னாலேயும் நல்லா வாழ்வான். ஏன்னா அவனுக்கு இருக்கையிலே அறிவு இருக்கிறதுனால செயற்கை படிப்பை அவன் டக்குன்னு புரிந்து கொண்டு அவன் முன்னேற்றமான பாதையில போவான். சில பேர் இயற்கையிலேயே அவன் பிறப்பிலேயே ஒரு பிறவி குணம்னு ஒண்ணு இல்லைன்னா அவன் என்ன செய்வான், நான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவன் தீய பழக்கத்துல போய் தண்ணியில, சாராயத்துல, பெண்கள் விஷயத்துல அல்லது ஏதாச்சும் நண்பர்களோட சேர்ந்து சிக்கலை மாட்டி ஜெயிலுக்கு போயிடுவான். அப்ப அவனுடைய வாழ்க்கைய அவனுடைய குணத்துக்குள்ளதான் அமைஞ்சிருக்கு. அந்த குணத்தை தெளிவுபடுத்தத்தான் இந்த மாதிரி வேதங்களை அல்லது சினிமாக்களை அல்லது புராணங்களை அல்லது ராமாயணங்களை மகாபாரதங்களை கருத்துக்களை ஏன் நம்ம இந்த சமுதாயத்துல பரப்புறாங்கன்னு சொன்னா, அந்த பிறவி குணமாக இருந்தாலும் நல்ல குணமாக இருந்தாலும் கெட்ட குணமாக இருந்தாலும் இதை படித்து கொண்டு நல்ல செய்தியை உள்வாங்கி அவன் வாழ்க்கையில நல்லா வாழணும், அவனும் வாழணும், அவனோடு சேர்ந்தவனையும் வாழ வைக்கணும். அதுதான் மனிதனுடைய பான்பு. நீ என்னதான் சம்பாரிச்சு வச்சாலும் கூட அருமையான தேவ ஜனமே ஒன்று சொல்றேன் கேளுங்களேன். ஒருத்தனை என் மகனுக்கு நான் பணம் சம்பாரிச்சு வைக்கலாம், படிப்பு சம்பாரிச்சு வைக்கலாம், அறிவு சம்பாரிச்சு வைக்கலாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், என் மகனுக்கு நல்லா வாழணும்னு எல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஆனா அவன் வாழ்வதும் இல்லை அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறதும் அவன் குணத்துக்குள்ளதான் இருக்கு, அவனுடைய செயல்ல தான் இருக்கு. புரியுதுங்களா? ஆகவே ஒரு மனுஷனை கெடுக்கவே முடியாது. அப்படியே ஒருத்தனை கெடுத்தாலும் ஒரு ட்ரிப் அவன் ஏமாந்தாலும் இன்னொரு ட்ரிப் முன்னேறி போயிடுவான். ஆனா அதே போல ஒருத்தனை வாழ வைக்கவும் முடியாது. அவனுக்கு சில வழிகளை காட்டலாம், உதவி செய்யலாம், ஆனா வாழ்வது அவன் கையில தான் இருக்குது. அது அது அந்த ஆலோசனையை கேட்டு முன்னேறி வாழ்வதும் அவன் கையில தான் இருக்குது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு கெட்டு போறதும் அவங்க கையில தான் இருக்குது. ஆகவே இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, இந்த பூமியில நன்மையும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நன்மையும் தீமையும் அறிந்து கொண்டு தாவீதை போல நல்லவனாய் நடக்கும்போதுதான் சரித்திரத்துல சமுதாயத்துல இடம் பிடிக்க முடியும். ஆகவே இந்த வேதத்தை வாசிங்க, வேஷத்தை பற்றி கொள்ளுங்க, சர்ச்சுக்கு போங்க, வாரம் அங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, நல்ல அறிவுகளை எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல மனிதனாய் வாழுங்க. அதுக்காகத்தான் இந்த கோயில் குளங்கள் தெய்வங்கள்லாம் இருக்கிறது. ஆனா இதுல கிறிஸ்துவ வேதம் தான் குடும்பமாய் உட்கார வச்சு கணவன் மனைவி சேர்த்து வச்சு நீங்க கணவன் எப்படி இருக்கணும், கணவன் என்ன செய்யணும், கணவனுடைய செயல்பாடு என்னன்னு சொல்லுவாங்க. மனைவி எப்படி இருக்கணும், மனைவியுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்குற தன்மை எப்படி இருக்கணும், ஒரு காரியத்துல எப்படி ஒத்து போகணும் என்பதை குடும்பமாய் சொல்லி கொடுக்குற ஒரே அமைப்பு இந்த வேத அமைப்பு கிறிஸ்துவம் தான். ஏதோ வந்தியா சாமியை கும்பிட்டியா, இஷ்டம் போல போனியா, தண்ணி அடிச்சியா, அப்படி ஜாலி பண்ணி டான்ஸ் போட்டியா, அப்படி போய்க்கிருக்கு. ஆகவே இந்த சமுதாயம் உருப்பட, மனிதன் உருப்பட இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு வேத வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே ஜெபம் பண்ணுமா? சோதர ஆண்டவரே, மகா கிருபையும் இறக்கும் நிறைந்தவரே, இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை ஆகின்ற வாக்குத்தத்த பிரகாரம் இந்த மட்டுமாய் பேசும் சத்தியத்தை அறிந்து கேட்ட ஜனங்களையும் ஆசீர்வதித்து சமுதாயத்தையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை ஆண்டவரே சரி பண்ண வேண்டுமா, ரெடி பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.